அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சுதந்திர வீரர் கட்டபொம்மன் அவரோட பிறந்தநாளைக்காக இன்னைக்கு ஒரு மரியாதை சரி மதுரைக்கு வந்திருக்கோம். வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு ஒரு வழக்கமான ஒரு சொல்லை இதுவரைக்கும் நம்ம செய்திகளை ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இதுவரைக்கும் சொல்லியிருக்காரு. அதனால எங்க சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு தேமுதிக அலுவலருக்கு வந்து அழைச்சிருந்தாங்க. அதனால அவங்கள ஒரு மரியாதை செலுத்தி பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் போய் பங்கேற்கனாங்க. அதனால நானும் எங்களோட மாவட்ட செயலர் அனைவரும் மதுரையிலும் பக்கத்தில் மாவட்டம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு கட்டபொம்மன் ஐயாவுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கோம். இல்ல, இது கேப்டனே சொன்னதை நான் திரும்பியும் சொல்றேன். அரசியல் நண்பன் இல்ல எதிரின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ நம்ம நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இனி வரப்போற தேர்தல் யாரோட கூட்டணி வைப்போம் இல்ல அப்படின்னு பொதுச் செயலர் திரு பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 தேமுதிக மாநாட்டில் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்திருக்கோம். உங்களோட கேள்விக்கு இது இன்னைக்கு நாங்க சொல்லி ரொம்ப நாளா சொல்லிட்டு ஜனவரி 9 எங்க மாநாட்டில் சொல்றோம். நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஜனவரி 15க்கு மேல அடுத்த கட்ட நடவடிக்கையும் வந்துட்டு இருக்கு. அதனால எங்களோட வேலைகள் நான் செஞ்சுட்டு இருக்கோம். ஜனவரி 9 மாநாட்டப்போ உங்களோட கேள்விக்கு விளங்குங்க. திரும்பி அதே சொல்றேன். நீங்க எல்லா கேள்வியும் ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் வரீங்க. திரும்பி அதே நான் ஒரே பதிலா சொல்றேன். ஜனவரி 9க்கு மேல அது வெளியில் நான் சொல்றேன். நான் மாநாட்டில் இருப்பேன், அவர் படம் பார்த்துட்டு இருப்பாரு. அதனால நான் என்ன பண்றது அதுக்கு? ஓகே, எது நீ படம் சொல்லிட்டேன். டேட்டு ரிலீஸ் ஆகும்போது கிளைமேக்ஸ் என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அன்னைக்கு ஜனவரி 9 மாநாடு கிளைமேக்ஸ் அப்போ பொதுச் செயலர் பேசுவாங்களே, அன்னைக்கு அவங்களுக்கு பதில் உங்களுக்கு தெரியும். அதான் எதிர்பார்க்கும். ஓகேங்களா? ஓகே.